காமாட்சினா அளவு தேவதை தான். ஐ லைக்டா. முருகா 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 கொடுத்து வச்சவன்டா நீ. கருப்பு 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 பேசுடா தங்கம். காமாட்சி அண்ணே இருங்க இருங்க, என்னமோ ரம்பத்துக்கிட்ட ராவுற மாதிரி சத்தம் வருது. என்ன என்னடா அது? மாடுது இளங்கொடி ஓடுதா என்ன? பூங்கொடியா இளங்கொடியா? மச்சான் என் தங்கச்சி உங்களை கூப்பிடுதுங்க. நல்லா அடமா கூப்பிடுச்சு. அத்தா தொண்டை எங்கனே கேள்விப்பட்டிருக்கேன். பிக்ஸாசன் பைகண்ட போங்க, சுசீலா அம்மா பாடுறது மாதிரியே இருக்கு என் தங்கச்சி குரல். பாடுவாங்களா? ஒரு பாட்டு பாடுங்க, அந்த சேறு உரம் உடையட்டும். பாடுறா தங்கம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? சுசீலா எப்படி? சுசீலா அம்மா வயசு எப்படி இருக்கு மச்சான்? சுசீலா வயசு வருதுங்க. என் வாயில என்ன பார்த்தே வருதுங்க. என் தங்கச்சி காமாட்சி எப்படி? செம்பரி கிடையாது. எந்திரிச்சு போடாது. யாரா அவன் தங்கச்சியை நக்கல் பண்றேன்? சாரி, வேற பாட்டு பாட சொல்லுங்க. நல்ல பாட்டா பாடுறான். பாடுமா, வெக்கப்படாத. எனக்கு வெக்கமா வருதுண்ணே. அப்பா முத போய் தொண்டையை வந்து பிள்ளைகிட்ட அறுத்து கொண்டு வாங்கப்பா. நிலா காயுது, குஞ்சில் பாயுது. கொஞ்சம் இருக்க அலசிட்டு வா. வேற பாட்டு பாட்டு. கருத்த மச்சான் கைய விட்டு பருப்படுத்தா. ஏன் ரேஷங்கல்ல விளாத்தானா? பூங்காத்து அழகுள்ள முகரைய திருப்புமா அடிநீதானா அந்த முண்டை. ஆமாடா கிறுக்கு ஏன் குடிய கெடுக்க வந்த கிறுக்கு முண்டை. ஆமாடா லூசு பைய நீதா. ஆத்தா, இந்த அமுல் டப்பா மூடி வை, எறும்பு மொச்சிரும். இது என்னடா அது? அப்பம் போட்டு முத சாமிக்கு வச்சது மாதிரி. அவசாரி பேர கொட்டை எது கொட்டாங்குச்சி? இவனோட சேர்ந்த அவசாரி பேய் நீங்களும் வேணா இதை எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல பந்து விளையாடு. காமாட்சி அவங்க சிரிக்கட்டு, நம்ம பிள்ளைங்க சிரிச்சிட்டு போறாங்கடா. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க தான் தூக்கி வளர்ப்பாங்க. யாரு சிரித்தா எனக்கு என்ன? சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்த கூடாது. இங்க வாடா. நோ நோ நோ. ஏன் சீக்கு இருக்கா காமாட்சி? ஏன் என்னடா என்ன? இந்த உள்பாவுடைய பாருங்கடா. அட சண்டாளைங்களா, சமையல் மாஸ்டர் சட்டி இறக்குற துணியை கழிச்சு வந்துட்டா நாசமா போக. மச்சான் கருப்பியா ஏன் அண்ணே இங்க பாருங்கண்ணே, உள்பாவடைய வடவடையா இருக்கடா. இதுல வச்சு தைச்சானோ அந்த வாரு. மச்சான் நீங்க தங்கச்சி கைய பிடிக்கும் போது உங்களை பார்த்தா காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மாறி, என் தங்கச்சி சாவித்திரி மாதிரி ஜோடி பொருத்தம். உடலும் உள்ளாமும் நலந்தானால் கண் பெற்ற பார்வையில் ஜெமினி கணேசன் மாதிரியே பாரிய. அதிரசத்தை மூடுதா. ஹலோ ஹலோ ஐ லவ் யூ. ஏன் எலும்பு ஒடியுதா? என்னை கட்டிக்க. ஏன்டா? எனக்கு மேரேஜ் இப்ப விருப்பம் இல்ல. ஏன் பருப்பு கறிச்சா? படிப்பை முடிச்சுடுத்தே நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ஐயோ, படிக்க வச்சிட புள்ள எனக்கா தலையை நீட்டினிய கழுத்திருப்பேன் முண்டை. என்ன படிக்கிற தாயி? எம்டிஎஸ். அது பசு முண்டை. எம்டிஎஸ் பிஆர்ஜி. நல்ல வேலை பிஆர்பின்னு சொல்லாம போனேன். தங்கச்சி இருமா, இங்க பிடிக்காத மூடு வருது. என்ன உங்க தங்கச்சி உங்க வீட்லயே அப்பத்துக்கு மாவு வினையுது? தங்கச்சி அண்ணனை அவமானப்படுத்துறியா நீ? ஏன் கோமரத்தை கட்டி போறியா? இல்லங்க, மண்டி போட்டு ஒன்றை எப்படி அழுது அண்ணன் இந்த வரத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்படி வந்து படிப்பு படிப்புன்னு நீ படிச்சு என்ன தாண்டா பண்ண போற? ஏவா போலீஸ் ரிப்போர்ட் வாங்கிட்டு இல்ல, பிரேதத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இது என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? மச்சான் என் தங்கச்சி உங்களை
உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாண்ணே? ஏன் ஒரு அடி அடிக்க சொல்றியா? எத்தனை பேர் என்னை விரும்பினாங்க, கடைசியில் மாப்பிள்ளை வரட்டும். என்ன உள்பாவடையா இல்ல கோழிக்கு சீக்கு வந்த மாதிரி சேப்பு கல்ல? ஏன்னா எதெல்லாம் தூக்கி பார்க்குறேன், கோழிக்கு முட்டை இருக்கேன்டா பார்க்க போற. நீ சொல்லுமா, உனக்கு கொட்டதான் இருக்கும். ஏன்னா பாயாசம் ஏலே அவன் அரடா பாயாச கண்டங்கர். அண்ணே நீயா சொல்லுண்ணே, என் அளவுக்கு மாப்பிள்ளை வேணாண்ணே. மூஞ்சிய பாருண்ணே, கருவாடு தூக்கு அந்த பூனையாட்டம் மாத்திருக்கியா? சரி விட்டு அடிச்சா நீ சொல்றேன்னு நான் வாக்க மாட்டுக்கிறேன். நாளைக்கு ரோட்ல போகும்போது உடனே தானே 4 பேர் பேசுவாங்க, இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு போயிட்ட கொடுத்துட்டானே. விதி. ஏலே இருடா பேப்பு. இங்க வா. அண்ணா தங்கச்சி காமாட்சி. பிரிச்சு சுச்சியை மூடி வை. அண்ணா காமாட்சி. தூக்கி நெஞ்சல் போடுச்சு போய் மயிர்மனே மருதமணி ஒரு அளவு தான்டா. என்ன சொர சொரண்டது முண்டை சேய் மலையா? காமாட்சி. மடு எவ்வளவு யாரு கிளி யாரு குரங்குடா? நான் தான் கிளி, நீ தான். ஒரு எறும்பு சாப்பிச்சு எடுத்து சுத்தி போட்டு போங்கடா ஜாகட்டும். அச்சா நீங்க தானேங்க சொன்னீங்க எனக்கு பொண்ணு கிடைக்கல இல்லை. அதுக்காக இப்படி கொண்டு வரையாடா நல்லா சட்டையை உரிச்சது மாதிரி. என் தங்கச்சி அழகுக்கு என்னங்க குறைச்ச? எப்பா போப்பா என் இதெல்லாம் தங்கச்சி அழகுலன்னு இந்த ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பிரண்டைய கொண்டு வயிற்றுல அடிச்சுக்கோங்க. உங்க 2 பேரும் அடிச்சா இவன் கேட்கிறேன் பாப்போம் போங்கடா. மச்சான் அண்ணா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா மச்சான்? சின்ன ஒண்ணு பண்ணணும், எங்களுக்காண்டி ஒரு தியாகம் பண்ணணும் மச்சான். தப்பால சிறுநீர் பிடிச்சிட்டு வரவா? இல்ல மச்சான், அதுல நானே செக்கப்புக்கா கேட்கிறேன் மச்சான். ஒண்ணும் இல்லைங்க, எங்க குடும்ப வழக்கப்படி நீங்க ஒண்ணு பண்ணணுங்க. என்ன பண்ணனா? என் தங்கச்சி உதட்டோடு உதவா நீங்க முத்தம் கொடுக்கணுங்க. அண்ணே ஐயோ அது மட்டும் சொல்லாத அண்ணே. ஏலே இந்த தங்கச்சி, டைலாக் நான் பேசணும்டா. ஒரு மருந்து கூட வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். அதுக்காக போய் அவன் மூஞ்சில போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்றேன் அண்ணே. மூஞ்சில இல்லடா, இரும்மா கூசுது. உதட்டோடு உதடு முத்தம் கொடுக்கணுமா, அப்பதான் மச்சான் தாலி கட்ட முடியும். எனக்கு ஒரு கயிறை கொடுத்துரு, நாண்டுகிட்டு கூட செத்துறேன். ஐயோ கயிறை கேவலப்படுத்தாது, உனக்கெல்லாம் அருணா கயிறு போதும். தங்கச்சி அண்ணனுக்காக வண்டி ஓட்டு. முத்தம் கொடுக்க தயாராயிட்டீங்களா? ஆமா இருங்க, பட்டவன் கோயில் பூஜாரியா மாறிக்கிறேன். எவனுக்குமே சம்பளம் கிடையாது, என்னடா செய்ய போறிய? கடைசியா ஓடியாந்து எவன்டா பின்னாடி இது பண்ணீங்க வாடா. அது மூஞ்சியா பாருங்க தம்பி. யாராவது பள்ளிக்கூடத்துக்கு 20 ரூபா இருந்தா கொடுத்து வச்சுக்கோங்கடா. காமாட்சி முத்தம் கொடுத்ததுக்கு ஏமா அப்படி களைச்சு போயிட்ட? சீக்கு வந்துருச்சு. இவள மாதிரி இன்னொருத்தி இருப்பா. அடியே வினோதினி ஆர்த்தி கைதட்டலாம் எல்லாரும். மருதமணி அக்கா, இது தங்கச்சி. என்னங்க இது அலங்கோலம்? எல்லாம் உரல பாக்கட்டேன். ஐயோ அவ யாரு? நீ எனக்கு இளையதாரம். இளையதாரம், நீ இளைய வடியா. அவதான் உங்க அக்கா ஓசு தேவடியா. இதை எழுதி கொடுத்தவா எங்க மேடைக்கு. கப்பலிங்க தலைவர் கப்பலிங்க, அதுவும் கப்பலிங்க கிடைக்காதவர்கள் நலச்சங்கம் நிறுவன தலைவர் மருதமணியா. என் தம்பி உட்கார்ந்த ஸ்டுடியோ, அந்த என் தம்பி தான் எழுதிருக்கேன். ஸ்டுடியோவுக்கு போடு, கப்பலிங்க ஸ்டுடியோ. என்னடி இது? யாரடி நீனு? யாரடி நீ? ஆக்க ஒட்ட அறுத்து புரியாரு. மண்டை வைத்து அறுத்து புடுவே அறுத்து. மண்டை வைத்து தான் அறுப்ப. ஏய் போடா. ஐயோ உலக அவதார பேர் தெரியாது எனக்கு. அங்க ஏடி ஏடா இல்ல அங்க இருந்து வந்துட்டா. என்னைய மாதிரி அவட்டி ஏன் ஏடா கடிக்கு போய் கடி.
ஐயோ மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை பாவடை தெரியுது. கட்டிட்டு வாடினா துண்டை என்ன கட்டிட்டு தெரியுது வந்து மச்சான்? கால் அழக பார்க்கணுமா அவங்களுக்கு? மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க. அது ஏங்க அது நவாம் பழங்க. ஏல குந்தாடி போல தங்கச்சி போய் என்னடா தெரியுதுன்ற என்ன அவதாரி போல இவனோட சேர்ந்து அவதாரி போய் நீயும்டா. அது உன் தங்கச்சி அது இல்ல தப்பு. இளங்கொடி போட போதும். கள்ளிச்சாரி கண்ணாமணி ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன்டா. இல்லைன்னா உன் மானத்தை அப்படியே காத்துல பறக்க. காமாட்சி ஃபுல் டவுசர் போல மஞ்சள் கலரில் ஓடுறீங்க. மஞ்சள் தோசையா என்னங்க இது? ஐயய்யே. நீ கலட்டிட்டு ஓடு. யா, இல்லை கொண்டுட்டு ஓடுன்னு. மச்சான் அந்த சீன் எப்போ வரும்? 3:15 மச்சான். அக்கா தங்கச்சி ஒருத்தன் பாரு 2 பேருக்கு 2 பேர்த்துக்கு ஒத்த கண்ணு தெரியாதப்பா. இந்த அதே மாதிரி ஏய், இரியா என்னையாப்பா? தங்கச்சி ஐயா 2 பேர்த்துக்கு வலது இடது கண்ணை மட்டும் பாருங்க. அதே நினைப்புலதே இருக்கு. ஏலே லங்கோயிலே ஏலவண்ண ஒயிலே அன்னமே ஒயிலே படத வாழ குருத்தே வாணே பரணி மாமனானே எதிரம் புயலே இளமலரியிலே அருளம் பாடும் அன்னமே ஒயிலே படலவள குருதே மானே பரிணி மாமனானே சிந்தினா கடி சினக்கிற கடி சிந்தினா கடி சிந்தினா சிந்தினா கடி சினக்கிற கடி சிந்தினா கடி சிந்தினா சிந்தினா கடி சினக்கிற கடி சிந்தினா கடி சிந்தினா காமாட்சி காமாட்சி ஐயோ என் காமாட்சியை போட்டு உடைச்சிட்டானே. காமாட்சி காமாட்சி. அண்ணே உனக்காக கரும்பு வாங்கிட்டு வந்துட்டா கடிச்சு திப்பேன்னு. வேணாம்னு சொன்னேன்டா. காமாட்சி கரும்பு வேணாமாடா? ஏலே கரும்புண்டை இல்ல. முத்து முத்தா பச்சரிசி வச்சது போனி வல்வரச தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏட்டி என் மனச தமங்கு பட்டு படுத்தி ராசா முன்னு கூத்து முழுக்கோ ரோசா தம்மாங்க பாட்டு பாடுச்சு. ஏராசா குமுடு பூத்து குளிங்குவ ரோசா கன கோயிலே விளையாடு மயிலே இதை எடுத்து பாட்டு பாடும் கோயிலே உன்னையே நீ பொட்டு வந்தே பொண்ணு விடாம சொல்லி புட்டேங்க ஏலம் கோயிலே ஏலமல வெயிலே அதோட பாடும் அன்னமே ஒயிலே வாடாத வாழ குருத்தேயம்மானே விடானே. சின்ன கடி சின்ன பொன்னையே நீ கன்னிமனம் பொழுது பாரு தேகமெங்கும் உங்களத்தா கண்டுக்கிட்டா உள்ளுக்குள் ஏனோ பாசம் பொங்கும் புரிந்த உலகம் என்ன இப்போது நான் ஒன்ன சேர்ந்தா போதும் எப்போதும் புரிந்த உலகம் என்ன இப்போது நான் ஒன்ன சேர்ந்தா போதும் எப்போதும் காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு மாலை தொடுக்க ஒரு யோகம் இருக்கு விட்ட கோர தொட்ட கோர ஒண்ணுக்குள் ஒண்ணா செய்திருக்கு ஏழிலும் கோயிலே அந்த நாகத்தை வாங்கிட்டு வரேன். கருப்பையா கொடுத்துருக்கா ஐயா. நீங்கள் வருவீங்களா? வாங்கிட்டு வாங்க. ஏழு 5000 ரூபாய்க்கு இடியப்போம். எங்களுக்கெல்லாம் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் கருப்பே ஐயா இல்ல பேர் சொல்ல வேண்டாம் ஐயான்னு சொல்லிக்கிறேன். கருப்பே ஐயா ஐயா கற்பையா அவர்கள் எனக்கு 5000 அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். கற்பையா அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வேற சொல்ல தெரியலன்னு சொல்லு. சொல்ல தெரியாம இல்லைங்க ஐயானாவே அது சரிதா. போய் காலேஜில் போய் தமிழ் ப்ரொஃபஸர் ஆறு.
சரி நீ அப்பா வந்து என்ன சொன்னார் கண்டுக்கிறதுமா கால் பண்ண சொல்லியிருக்காரு அண்ணே, யாரு இவன்? அண்ணன் அவ யாரு இதே உன் நாத்தனா எப்படி நாத்தனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனா ஏய் என்னடி ஏத்தா உருளைக்கிழங்கு ஏத்ததுன்னா கருணக்கிழங்கவே ஏத்துனார் அட செய் அலலம் ஆலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் சோ அலலம் ஆலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் கனகருங்குயிலே ஆலோலம் கனகருங்குயிலே ஆலோலம் கள்ளத்திர கோட்டகளே ஆலோலம் அலலம் ஆலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் லால லால லா லால லால லா லால லால லா லால லால லா கள்ளத்தனமாக வரும் தாரகளி கையிலே கவன் இருக்கு பாருங்களே சோ கள்ளத்தனமாக வரும் தாரகளி கையிலே கவன் இருக்கு பாருங்களே கர்த்தனைய கொய்தலமல் போடுங்களே சித்திரை மறந்து குட்டி நாடுங்களே சோ ஆலோலம் 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 அழகான பட்சிகளி ஆலோலம் சோ பரவில போல என்ன காரணம் ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்பான் யாராவது மரியாதைக்குரிய வந்து நீ கூப்பிடுங்க சரிதான் போலாமா சோ